ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியத்திற்குள்ளாயும் நடத்துகிறவர், எங்களை இந்த நேரத்தில் இவ்வேளையில் நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். We submit and surrender ourselves at this time. இவைகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இந்த பரிசுத்த திங்கட்கிழமை ஆராதனையிலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome all of you for this Holy Monday service in the name of our Lord and Savior Jesus Christ. நேற்றைய தினம் வந்தவர்களுக்கு அல்லது நீங்கள் வராமல் இருப்பீர்கள் என்றால், நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்போடு ஆரம்பித்தோம். அவருடைய பாதச்சுவடுகளிலே நாம் கடந்து நடந்து செல்வது, டு வாக் இன் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ், அவருடைய பாதப்படியை பின்பற்றி நடப்பது, இயேசுவின் பாதப்படியை பின்பற்றி நடப்பது என்ற கவனத்திற்குள்ளாய் நாம் வந்தோம். அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 23 வசனம் வரை வாசிக்க கேட்டோம். We read that from 1 Peter chapter 2 verses 21 to 23. முதலில் தமிழிலே வாசிக்கப்பட்டதை நாம் கேட்டோம். இப்பொழுது நாம் ஆங்கிலத்திலே முதலாவது வாசிக்கிறேன். 1 Peter chapter 2 verse 21 to 23. For you have been called for this purpose, since Christ also suffered for you, leaving you an example for you to follow in his steps, who committed no sin, nor was any deceit found in his mouth. And while being reviled, he did not revile in return. While suffering, he uttered no threats, but kept entrusting himself to him who judges righteously. This is the word of the Lord. Thanks be to God. So just to recap, following in the footsteps of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பாத சுவடுகளை பின்பற்றுவது என்று நாம் பார்த்து கவனித்தோம். அது நம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய அழைப்பு, வேதம் சொல்கிறது அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். For this purpose we are called, the scripture says. So to follow in Jesus' steps and footsteps and lifestyle is not an option. It's not something that we can choose to do or not to do as Christians. It is a call that we are to fulfill. இயேசு கிறிஸ்துவினுடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி அவரை போல வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தேர்வாக அது காணப்படவில்லை. அது நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அவசியமான ஒரு கடமை.
நம்முடைய அழைப்பா இருக்கிறது என்று நாம் கவனித்தோம் நேற்றைய தினத்தில். அது மாத்திரமே அல்ல, அவருடைய பாதச்சுவடுகளை எப்படி பின்பற்றுவது யோபினுடைய வாழ்க்கையில் கவனித்தோம். அது அவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் வாழ்வது, அவருடைய வாழ்க்கையை கவனித்து வாழ்வதுதான் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை. What does it mean to follow in the footsteps of Jesus? It is to live according to His word, according to the life of Jesus Christ that is written in His word. And that is what it means to follow in the footsteps of Jesus. அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றுவது என்றால் அதுவே அர்த்தமாய் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது பாதச்சுவடுகளிலே என்ன காரியங்களை நாம் கடந்து செல்ல இருக்கக்கூடும் என்று கவனிக்கும்படியாக இருக்கிறோம். But today we're going to look at what are the experiences that we may possibly go through as we follow the footsteps of Jesus Christ. There is a saying in the English, an English idiom, a bed of roses. ஆங்கிலத்தில் ஒரு விசேஷ சொல் இருக்கிறது. இது என்ன சொல்வார்கள் என்றால், தமிழில் சொல்ல வேண்டும், மலர் படிக்கை. அதாவது ரோஜா பூ மலர் படிக்கை. அப்போ அந்த காரியத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்கள், என்ன அர்த்தத்தோடு சொல்லுவார்கள் என்றால், it is usually used in the sense that not everything is easy. Or you can use it on the other extreme and say it is so easy and comfortable. அதிகமாய் நேரத்தில் இந்த காரியத்தை, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது காரியங்கள் சுலபமாய் அல்ல, இல்லை என்று சொல்லலாம், அல்லது எல்லாமே சுலபமாய் இருக்கிறது. But to say it is not a bed of roses, it means it's not easy. அது மலர் படிக்கை போல இல்லை என்று சொல்லும்போது அது சுலபமான ஒரு காரியம் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை அது மலர் படிக்கைக்கு சம்பந்தமாய் அநேக நேரத்தில் இல்லாமல் கூட இருக்கக்கூடும். To follow in the footsteps of Jesus Christ is not necessarily going to be a bed of roses, not going to be a comfortable life. All of us who are seated here have been Christians for many numbers of years. அங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் அநேக வருஷமாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். This year is the 20th year of me knowing Jesus as my Lord and Savior. இந்த வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த 20வது வருஷமாய் இருக்கிறது. அப்ப ஒவ்வொருவருக்குடைய கிறிஸ்துவ பிரயாணத்தை நாம் ஆராய்ந்து கவனிக்கும் பொழுது, when we look and meditate upon the life that we live as Christians, we know this is true. So let me read again from 1 Peter chapter 2 verse 21 to 22. 1 பேதுரு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மாத்திரமே நான் வாசிக்கிறேன். I just read verse 21. For you have been called for this purpose, since Christ also suffered for you, leaving you an example for you to follow in his steps. கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டார் என்று வசனம் சொல்கிறது. வாசியுங்கள் 21ஆவது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு போனார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தில் முதலாவது நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்றால், கிறிஸ்து பாடு அனுபவித்தார். Jesus Christ suffered. Christ also suffered. அவர் பாடு அனுபவித்தார். அநேக வேளைகளிலே நாம் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது, many times when we become Christians or we share about Jesus Christ to others, we are sometimes promised or we make the promise that and give that impression that when we become Christians, we would live a life without any trouble. நாம் அவர்களை கவரக்கூடிய சுவிசேஷம் சொல்லுவோம். We share a gospel that is so attractive. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா, சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் கடந்து போயிடும். மழை பெய்ஞ்சாலும் உங்க மேல பெய்யாது, வெயில் அடிச்சாலும் உங்க மேல வெயில் அடிக்காது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு நாம் இந்த வாக்குகளை கொடுத்து உண்மையான சூழ்நிலை என்னதென்று கற்றுக் கொடுக்காமல் போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தோடு வந்தவர்களும் கூட இருக்கலாம்.
We may share the gospel or very diluted, a very comfortable version of the gospel that we overpromise the things of God, the promises of God. And we say what is not true according to scripture. But then people who come with that expectation, எல்லாமே சுலபமாக இருக்க போகிறது, இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள், அறிந்து கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், கொஞ்சம் நாட்கள் போன உடனே வெயில் அடிக்க ஆரம்பிக்கும், கஷ்டம் வர ஆரம்பிக்கும், போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும், ஆவிக்குரிய யுத்தங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். When people come into accepting Jesus as their Lord and Savior, after some time they will go through difficulty, challenges, problems, which are most of the time because of spiritual warfare. As they come out of the kingdom of darkness into the kingdom of light, the kingdom of darkness is not willing to let go. இருளின் ராஜ்யத்திலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டு வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்குள்ளாய் வரும்பொழுது இருளின் ராஜ்யம் இவர்களை தொடர்ந்து தாக்கி இவர்களை விடுதலை செய்யாதபடிக்கு செயல்படுகிறது என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நடக்கும் பொழுது, when all these things happen, they get discouraged. And I'm sure we can identify with that. நிச்சயமாகவே நாமும் அதனோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு காரியம். ஆமா, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. பிரச்சனை வந்தபோது ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ என்ற கேள்விலாம் எழும்பினுச்சு. வார்த்தையில் சொல்லியிருக்கிறோமோ இல்லையோ, சிந்தித்திருப்போம். The early days of accepting Jesus was a smooth journey, a very wonderful journey. You felt like floating. At least I felt like that, floating. Very fine, very nice, a new relationship with God. But then after some time, challenges, difficulties, then you start thinking, what is this Christian life? சிலர் ஒரு அளவுக்கு சொல்லுவார்கள், நாங்கள் இஸ்ரேல் ஜனம் வனாந்திரத்தில் சொன்னதை போல நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, நாங்கள் முன்ன இருந்த மாதிரியே இருந்திருப்போமே. Because of the challenges, people may say that it is rather like the Israelites who were in the desert and said, I rather be in Egypt than go through this suffering. Is this something that we are going through at this time? ஒருவேளை இப்போ இருக்கிற நாட்களிலே இந்த காரியத்தை நாம் கடந்து செல்கிறோமா? ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை மலர் படிக்கை சுலபமான சொகுசான ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கவே இல்லை. God has not promised that our life in Jesus Christ as Christians is not going to be a smooth, comfortable life. That's not what God has promised, that it is going to be comfortable. It is not. It's going to be uncomfortable. It's going to be a difficult journey. பாடான கஷ்டமான ஒரு அனுபவமாக இருக்கும். யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கும் பொழுது, in John chapter 16 verse 33, ஆங்கிலத்தில் நோட்ஸ் பின் பகுதியில் இருக்கிறது. ஆராதனைக்கு பிறகு நீங்கள் பெற்றுக்கொண்டு வீட்டில் போய் தியானிப்பதற்கு உதவியாக இருக்கும். John chapter 16 verse 33, the second part, it says, in the world you have tribulation, but take courage, I have overcome the world. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை சொல்லுகிறது யாரு? இயேசுவினுடைய சீஷர் அல்ல. It is not the disciple of Jesus who says this. யார் சொல்லுகிறார்? இயேசுவே சொல்லுகிறார். Jesus himself says this, in the world you will have trouble, tribulation, difficulty, challenges, suffering, persecution, it will come. But during that time, the Lord promises that don't worry, don't be discouraged. அந்த காரியங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, சூழல் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போவாதீர்கள், என்றால் உலகத்தை ஜெயித்தவராகிய நான் உங்களோடு இருக்கிறேன். ஆமென். He promises that through that time, don't worry, don't become discouraged, don't go off track. Stay on the track because I am the one who has overcome and I am with you in that moment. அந்த நேரத்தில் தேவன் அந்த சூழ்நிலையை நன்மைக்கு ஏதுவாய் பயன்படுத்துகிறார். The Lord uses that for his benefit, for his purpose. Suffering, pain, difficulty. Yesterday, if you would have read about the
சர்ச் பாம்பிங் இன் எகிப்ட். எகிப்தில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு சபையில் எத்தனையோ ஆட்கள் தேவனை ஆராதிக்க தான் வந்தார்கள். They came to just worship God. And as I read the news, my heart was so gripped with sadness. என்னுடைய அந்த கதையை வாசிக்கும் பொழுது, சம்பவங்களை வாசிக்கும் பொழுது, அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது உள்ளம் அப்படியே வேதனையோடு உருகி போயிற்று. ஏனென்றால் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு வந்து ஆராதித்தோம், சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் விடுதலையோடு ஆராதித்தோம். ஆனால் அவர்களும் அதை தான் செய்ய வந்தார்கள். அவர்களுக்கு அந்த விடுதலையோடு ஆராதிக்க வேண்டிய அந்த வாய்ப்பு இல்லையே. Lord, they didn't have that freedom to just worship you. Many died just attending church. சபைக்கு வந்ததினால அநேகர் மரித்து போனார்கள். துன்பம், பாடுகள், கஷ்டம், அதை நியாயப்படுத்த முடியாத ஒரு காரியம். It's something that you cannot justify and say, but it's a reality. அது நடக்கிற சம்பவங்களாய் காணப்படுகிறது. அப்ப பாடு கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாடு இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. குறிப்பிட்ட வகையிலே தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அப்ப இந்த வேதம் 1 பேதுரு 2:21 வாசிக்கும் பொழுது கிறிஸ்து எதற்காக யாருக்காக பாட அனுபவித்தார் என்று தெளிவாய் சொல்கிறது. In 1 Peter 2:21 the scripture clearly mentioned for whom Jesus suffered. 1 Peter 2:21 for you have been called for this purpose, since Christ also suffered for you, leaving you an example for you to follow in his steps. வாசியுங்கள் மீண்டுமாய். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்து பாடு அனுபவித்தார். எதற்காக அனுபவித்தார்? அதான் கேள்வி. Jesus suffered, yes, but for whom and for what did he suffer? Many of us, as I said, have our sufferings. நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகளை நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். But our sufferings may actually be the consequences of our sins, wrong decisions or life's choices. சில நேரங்களிலே அல்லது அதிக நேரங்களிலே கூட சொல்லக்கூடும், நம்முடைய பாடுகள் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம், நாம் செய்த தவறுதலான தீர்மானங்களின் நிமித்தம், நாம் செய்த வாழ்க்கை தேர்வுகளின் நிமித்தம் நாம் பாடு அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கக்கூடும். We may suffer because of the wrong choices that we have made. We took the wrong decisions in life. So what we suffer is the consequences of the decisions of the sins. நாம் சந்திக்கிற பாடுகள் சில நேரங்களிலே நாம் செய்த பாவத்தினுடைய விளைவுகளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். சிலர் மாத்திரமே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறது வேதம். All of us sin and have fallen short of the glory of God. In Adam all have died because of sin. ஆதாமுக்குள் ஒவ்வொருவரும் பாவத்திற்குள்ளாய் நாம் மரித்தவர்களாய் காணப்படுகிறோம். So we suffer the consequence of sin. What is the consequence? What is the wages of sin? பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். மரணத்திற்கு ஏதுவான இந்த காரியமும் அதனுடைய சம்பளமாய் காணப்படுகிறது. Whatever leads towards death is the wages of sin. We suffer because of our sins, because of our forefathers. நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நாம் பாடுகளை, கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் கிறிஸ்து தாம் செய்த பாவத்திற்காக பாட அனுபவிக்கவில்லை. ஏசாயா 53:5 சொல்லுகிறது. In Isaiah 53 verse 5 it says, why Jesus suffered, he was pierced through for our transgressions, he was crushed for our iniquities. வாசியுங்கள். தம்முடைய அல்ல, நம்முடைய, அவருடைய பாவத்தின் நிமித்தம் அல்ல. It is not because of his sins. நம்முடைய பாவம்,
நாம் செய்த பாவம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்னு வேதம் சொல்லுகிறது. He was pierced for our transgression, he was crushed for our iniquities. Jesus suffered, yes, but why did he suffer? It was for us. நமக்காக. ஒரு மாதிரியாய் மாத்திரமே அல்ல, ஒரு உதாரணமாய் மாத்திரமே அல்ல, அந்த பாடுகளின் நிமித்தம், அந்த பாடுகளின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு உண்டாக அவர் பாடுகளை அனுபவித்தார். It is not only to set an example for us alone, as much as it is an example, but scripture says that he suffered and went through those sinful transgression related sufferings for us. It was our part. நாம் தான் சிலுவையில் அந்த கொடூரமான மரணத்தை சந்திக்க வேண்டும், ஆனால் அவர் கடந்து சென்றார். நம் நிமித்தம் அவர் பாடுகளை அனுபவித்தார். அதை நாம் உணர வேண்டும். We must realize this, that Jesus suffered for me, for my sins, and we must always be thankful for this gift that Jesus gave us. The gift of salvation, the forgiveness of sins. We say it is free, but it is priceless. அது இலவசமாய் இருப்பினும் அது விலை மதிக்க கூடாத ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷமாய் இருக்கிறது. அவர் நம்முடைய பாடுகளின் நிமித்தம் அவர் நமக்காக பாட அனுபவித்தார். He suffered for us. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் இருக்கிறது. இயேசு நமக்காக பாட அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையின் கடமை நமக்கு இருக்கிறது. Thirdly, we see that it is our responsibility and our call to live a life of fullness for Jesus. In 2 Timothy chapter 3 verse 12, 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கும் பொழுது, indeed all who desire to live godly in Christ Jesus will be persecuted. வாசியுங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன படுவார்கள்? துன்பப்படுவார்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. You have suffering, you have difficulty in life, and now the Bible says clearly again, if you want to live godly, if you don't want to live godly life, never mind. தேவ பக்தி, தேவ அவபக்தியான ஒரு வாழ்க்கை வாழ விரும்பினால் வாழலாம். You can choose, we can choose, I can choose to do that. But if you want to live godly lives for Jesus Christ, there will be persecution. பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். சபைக்குள்ளாய் ஊழியங்களுக்குள்ளாய் நிச்சயமாக போராட்டம் இருக்கும். ஆனால் வருத்தமான ஒரு காரியம் என்னவென்றால், போராட்டம் அதிகமான நேரங்களில் சபைகளில், எல்லா சபைகளிலும் வெளியிலிருந்து வருகிறது இல்ல, உள்ளிலிருந்து புறப்படுகிறது. The sad reality sometimes is in churches, in many churches we find that the persecution or the struggles or difficulties doesn't come from the outside, it is more of internal. And this is something we must pray and pray against. இதற்கு எதிர்த்து நாம் செபிக்க வேண்டும். என்றால் ஆண்டவருடைய சபை அவருக்காக ஒன்று இணைந்து நிற்கிற சபையா இருக்கணும். The church of Christ must stand together, stand strong together to overcome the persecutions that the enemy sends. பிசாசானவன் அவன் கொண்டு வருகிற எதிர்ப்பு தாக்குதலுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Remember the 12 disciples, 12 சீஷர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த 12 சீஷர்களுக்குள்ளே பிசாசானவன் வகை வகையாய் பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்களை பிரிக்கும்படியாய் அதிக செயல்களை, திட்டங்களை செய்தான். There were only 12 disciples who were with Jesus, but we read of many occasions where the evil one used them as their instruments. சாத்தான் பேதுருவின் மூலமாய் பேசுகிறான். இயேசு சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே. யூதாஸ் அவன் கர்த்தருடைய சீஷன், அற்புதம் அடையாளங்களை செய்த ஒரு மனுஷன்.
ஆனால் அவனுக்குள் பிசாசு நுழைந்து அந்த கூட்டத்திற்குள்ளாய் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும்படியாய், அந்த கூட்டத்திற்கு எதிராய் செயல்படும்படியாய் பிசாசானவன் பயன்படுத்தான். We see Judas being used by Satan. He is led by Satan to bring division, to bring betrayal into that group, to break that group. How divisive these things can be. But if you want to live godly lives, if you want to be a godly church, there will be difficulty, there will be persecution. தேவ பக்தியுள்ள ஒரு திருச்சபையாய் ஒரு வாழ்க்கை வாழ விரும்பினால் பாடுகள் கஷ்டங்கள் நிச்சயமாய் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கடந்து செல்வதற்கு நமக்கு ஊக்கம் இருக்கிறது. But we have the encouragement to overcome all these challenges, overcome all these difficulties, whether it be internal or external, or within a turmoil that is within, அல்லது உள்ளுக்குள்ளே போராடுகிற அந்த வியாகுலம், அந்த போராட்டமாய், அந்த வேதனை, அந்த கவலையோ, அதையெல்லாம் மேற்கொண்டு என் ஆண்டவர் பாடுகளின் வழியாய் நடந்து சென்றதைப் போல, like my Jesus who walked through the path of suffering, I also will walk through the path of suffering, being resolute, being decisive, in being so passionate about following the footsteps of Jesus. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதிலே ஒரு தீவிரமாய், வைராக்கியமாய், கஷ்டம் வரும் பொழுது பின்வாங்கி போகிறவர்கள் அல்ல. அவருடைய காரியங்களை குறித்து நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பின்வாங்கி போவதில்லை. It is not to backslide when things get difficult, but it is to push through. தொடர்ந்து செல்வது. பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பார்க்கிறோம், அந்த பாதத்தில் காயங்களையும் இரத்தத்தையும் பார்க்கிறோம். As we see the feet of Jesus, we see wounds, we see bleeding, blood oozing out of his wounds, and we know that is the food of Jesus. It is food of suffering. அது இயேசுவின் பாதம். அந்த பாதத்தில் வேதனை சுமந்து செல்லுகிற, சிலுவை சுமந்து செல்லுகிற இயேசுவின் பாதத்தின் பார்க்கிறோம். பாடுகள் வரும் பொழுது, இயேசப்பா நீங்க சுமந்த அந்த பாடுகள், அந்த பாதையிலே நாங்களும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. We pray that Lord give us that wisdom. Let us walk in his footsteps even when it means we have to suffer. அவருடைய பாதத்திலே, அவருடைய பாதத்தை பின்பற்றி, அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாய் தீர்மானிப்போம். அதில் பாடுகள் வந்தாலும் அவருடைய பாதத்தை பின்பற்றுவோம். Even if there is difficulty, persecution, suffering, we will still choose and choose never ever to deny this Jesus. இந்த இயேசுவை எந்த வகையிலும் மறுதலிக்காதபடி அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நாம் அர்ப்பணம் செய்வோம். அப்படி இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். Let's just stand wherever we are as we pray together. அப்படியே கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து கேட்ட வசனத்தை தியானிப்போம். நாம் கடந்து வந்த பாடுகள் கஷ்டங்கள், இல்லை ஒருவேளை இந்நாட்களில் நாம் கடந்து செல்கிற வேதனை, ஏன் ஆண்டவரே என்று கேட்கக்கூடிய ஒரு சூழலிலே நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, Lord, why am I going through this? வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, வெளிப்படுத்துங்க. இவைகளுக்கு மேலாக இயேசுவே உம்முடைய காயப்பட்ட கால்களை பின்பற்றி நடக்க, இரத்த காயங்களோடு செல்கிற அந்த பாதத்தையும் நாங்கள் கவனிக்க உதவி செய்யும். Help us to see Jesus with the bleeding feet of Jesus walking before us, that when difficulty challenges comes, Lord, empower us to stand. பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவரே, இப்பொழுதே ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தினால், தைரியத்தினால், வைராக்கியத்தினால் நிரப்புங்கப்பா. Fill each one with your power, with your anointing, with your strength, with your passion to work and stand and live for you, Lord. Holy Ghost, come. வாரும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.